இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு லேண்ட் ஏரியாவும் பெருசு, வீடுமே பெருசு. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி 3 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டியிருக்கக்கூடிய 3 BHK இண்டிபெண்ட் வில்லா, ஃப்ரண்ட் பால்கனி. டியூப்ளெக்ஸ் மாடலில் பார்க்கும்போது மேலே எலிவேஷன்லாம் நல்ல டெக்ஸ்சர் ஒர்க்கெல்லாம் கொடுத்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க. இந்த வீடு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் காரமடைங்க. மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு. வாங்க பார்த்துருங்க. 30 feet ரோடுங்க. ஃபுல்லாகவே வீடு இருக்கிற மாதிரியான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. கிழக்கு பார்த்த மாதிரி லேசர் கட் ஒர்க்கெல்லாம் பண்ண மாதிரி மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோம் அப்படின்னா நமக்கு பெரிய பார்க்கிங் ஏரியா, 11க்கு 17 அப்படிங்கிற சைஸில் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. போர்வெல் வாட்டரும் இருக்குது, வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது தவிர நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. தென் இந்த பக்கமும் பெரிய ஏரியா இருக்குது, அதாவது நிறைய ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அவுட்டர் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையே நமக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான அந்த டேப் கனெக்ஷன் இருக்குங்க. ஸோ வெளியில் இருக்கிற இந்த பாத்ரூம் மட்டும் நமக்கு அவுட்டர் பாத்ரூம் அப்படிங்கிறதுனால இந்தியன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்க்கு தேவையான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு வெளியிலேயே நல்ல ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் குழந்தை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளியில் இந்த காம்பவுண்ட் வால்குள்ளே போர்ட்டிக்கோ மட்டும் பெருசாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்போம். அதுக்கேற்ற மாதிரியே இருக்குங்க. அப்படியே கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டியான டிசைனில் டீ குட்டில் உங்களுக்கு டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோம் அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் 16க்கு 20 சைஸில் பெரிய லிவிங் ஸ்பேஸுங்க. 2 சைட்லேயுமே பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பக்கமும் ஸ்லைடிங் விண்டோஸ் இருக்குது, அந்த பக்கம் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. தென் 2 ஃபேனு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவிலேருந்தே ஸ்டேர் கேஸ் இருக்குது. பக்கத்தில் அப்படியே கிச்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் அக்னி மூலையில் கிச்சன் கொடுத்துருக்காங்க, 10க்கு 10 சைஸில். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் கிரானைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. நமக்கு கிச்சன் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ஷைனிங்காக இல்லாமல் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்டிஸ்கிட் டைப்பில், அதாவது உட்டன் ஃபினிஷிங் இருக்கும் இல்லையா, அந்த உட்டன் ஃபினிஷிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அப்படியே வாங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் சேம் டைப் ஆஃப் அந்த கிளாஸி ஃபினிஷிங் டைல்ஸ் தான். தென் ஒரு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் ஏரியாவும் இருக்குது வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். எப்பவும் போல் ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னா 2 விண்டோ கொடுத்துருப்பாங்க. நல்ல வெளிச்சமாகவே இருக்குது. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே கிளாஸ் ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்க்கு தேவையான அத்தனை பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லா அப்படிங்கிறதுனால நமக்கு பாருங்கள் ஸ்டேர் கேஸுமே இந்த லிவிங் ஸ்பேஸ்லேருந்தே வருது. ஆனாலும் லிவிங் ஏரியா நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. வீட்டில் எங்கே பார்த்தாலும் விண்டோ இருக்குங்க. இங்கே விண்டோ இருக்குது, அங்கே மேலே 2 விண்டோஸ் இருக்குது. இந்த ஹாலில் மட்டுமே கணக்கு பார்த்தோன்னா டோட்டலாக ஒரு 5 விண்டோ கால்குலேஷன் நம்ம பண்ணுறப்ப வருது. அண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெயில்ஸ்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. மேலே உடனே 6க்கு 20 சைஸில் பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் 3 பெட்ரூமுங்க. 3மே மாஸ்டர் பெட்ரூம்ஸ் தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஸ்டேர் கேஸ் ஏறி வந்த உடனே இந்த பெட்ரூம் இருக்குது. சேம் நீங்கள் கீழே பார்த்தா அதே சைஸ் 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஏரியா இருக்குது. நிறைய ஸ்விட்ச் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்கு 2 விண்டோவும் இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. பாத்ரூமில் கூட சேஞ்சஸ் இல்லைங்க. கீழே பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் அப்படியே அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த பெட்ரூம்க்கு அட்ஜசன்ட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூமே 10க்கு 16 சைஸுங்க. சேம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளோரிங் அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஏரியா இருக்குது, விண்டோ கொடுத்துருக்காங்க. தென் இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளோரிங் டைல்ஸ் கலர்ஸும் வால் டைல் கலர்ஸ் மட்டும்தாங்க சேஞ்சஸ். மற்றபடி எல்லாமே நல்ல லென்த்தியாக பெரிய பாத்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் நல்ல கிழக்கு பார்த்த மாதிரி அம்சமாக 3 சென்ட் கிடச்சதுனால அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி 3 பெட்ரூமுமே பெரிய பெரிய மாஸ்டர் சைஸ் பெட்ரூமு. லிவிங் ஏரியா கீழேயுமே பார்த்திங்கன்னா 16க்கு 20 அண்ட் மேலேயுமே பார்த்திங்கன்னா 6க்கு 20. இப்படி எல்லா ரூம்ஸுமே நல்லா ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவிலேருந்து அப்படியே இந்த எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்தோன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பால்கனி, ஓப்பன் பால்கனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு டஃபன் கிளாஸஸ் எல்லாம் யூஸ்
பண்ணி ஹேண்ட் ரைல்ஸ்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ கலர்ஃபுல்லாக ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக கலர் பெயிண்டிங்ஸு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா வுடன் ஃபினிஷிங் டைல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக எலிவேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து மேலே நம்ம டெரஸ் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஓப்பன் டெரஸ் ஏரியா தான். மேலே வந்து வீட்டுக்கு தேவையான ஓவர் ஹெட் டேங்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே இந்த வீடு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி மேலே வரைக்கும் பீம் ஏற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 3 சென்ட் கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு 1735 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் நான் சொன்னல மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லன்னு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரிலங்க. பட் இங்கேருந்து பார்க்குறப்போ இந்த மேட்டுப்பாளையம் ரோடு அந்த என்ஹெச்சில் பஸ்ஸஸ் கிராஸ் பண்ணுறதெல்லாம் தெரியுது. நம்ம சைட்டுக்கு உள்ளே வர வழியிலே ஒரு பெட்ரோல் பங்க்கும் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற இண்டிபெண்ட் வில்லா. பக்கத்துலேயே நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கேருந்து காரமடை பஸ் ஸ்டாண்ட் போகணும் அப்படின்னா அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் ரீச் ஆயிடலாம். அந்த மாதிரியான ஒரு ஏரியா. ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரம் விசிட் பண்ணுங்கள். இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 72 lakhsங்க. நேரில் வந்து பேசுனீங்கன்னா நெகோஷியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக விசிட் பண்ணுங்கள்.